அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுகாவில் இருக்கிற புகழ்பெற்ற வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் இன்னைக்கு திடீர்னு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகியிருக்காங்க. பலரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி, திடீர்னு அதிகமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தது எதனால அப்படிங்கிறது பற்றின தகவல் வெளியாகி இருக்கு. அதை பற்றி நாம் இப்போ விரிவா பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற காசிபுகாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றது. ஆந்திரா மட்டும் இல்லை, தெலங்கானா உள்பட வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்யறது வழக்கமான ஒன்று. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்க. விரைவிலேயே கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கு. ஏகாதசி பண்டிகையை கொண்டாடுறத முன்னிட்டு தான் இன்னைக்கு பக்தர்கள் அதிக அளவில் கூடியிருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில ஏராளமான பக்தர்கள் குவிஞ்ச போதுதான் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மூச்சு விட முடியாம பக்தர்கள் ஒவ்வொருத்தங்களும் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. பலர் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படியே வெளியே போறதுக்கு முற்பட்டிருக்காங்க. கோவில் வளாகத்திலிருந்து வெளியேறியும் இருக்காங்க. இதனாலேயும் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகிட்டாங்க. பலரும் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சையை தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிகிச்சை பெறக்கூடியவங்கள்ல சிலருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது பற்றி போலீசார் இப்போது விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் கோவில்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இன்னைக்கு ஏகாதசி தினம். ஏகாதசி தினத்துல வெங்கடேஸ்வராவை வணங்குறதுக்கு உகந்த நாளா பாக்குறாங்க. அன்றைய தினம் வெங்கடேஸ்வராவை வணங்குனா நன்மைகள் உண்டாகும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அதுவும் இன்னைக்கு தேவுதனி ஏகாதசி. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்பவே உகந்த நாள். விஷ்ணுவுடைய அம்சமான வெங்கடேஸ்வரா கோவில்களில் பக்தர்கள் இன்னைக்கு அதிக அளவில் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளில் விஷ்ணு துயில் எழுவதாகவும் அப்போது மங்கள சக்திகள் செயல்படுது அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இன்னைக்கு ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுகாவில் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில்ல மக்கள் தரிசனத்துக்காக குவிஞ்சாங்க. அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுடுச்சு. இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்துல போலீசார் அதிகாரிகள் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்ததுனால அவங்களால ஒரே டைம்ல எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் அவங்க உடனடியா கூட்ட நெரிசல்ல சிக்கினவங்களை மீட்டு மருத்துவமனையில மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. ஆன் டைமுக்கு அவங்களை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனதுனால உயிர் பலி அதிகரிக்கிறதும் கூட ஒரு வகையில தடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற காசிபுகாவில் இந்த வெங்கடேஸ்வரா கோவில்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன். சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு நிவாரண பணிகளை உடனடியாக கண்காணிக்க வேண்டும்னு உள்ளூர் அதிகாரிகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆந்திர பிரதேச அமைச்சர் நாரா லோகேஷ் அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, இந்த ஏகாதசி நாள்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கூட்ட நெரிசல்ல காயமடைஞ்சவங்களுக்கு அரசு சிறந்த மருத்துவ சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அதிகாரிகள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அச்சன் நாயுடு, அது போக உள்ளூர் எம்எல்ஏ அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசியிருந்தேன். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக உதவிகளை வழங்க வேண்டும்னு நான் அறிவுறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி இருக்கிறவங்கள பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறதுனால உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.